இங்க இந்த லேடி வீட்டுல இருந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த ஒரு பையன் அந்த லேடிய கூப்பிட்டு, உங்க வீட்டுல ஆம்பளை இல்லன்னு தெரியும், ஏதாச்சும் உதவி வேணும்னா நான் உங்க வீட்டுக்கு மாடியில தான் இருக்கேன், என்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேளுங்கன்னு கேக்குறான். ஆனா அந்த லேடி அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த பையனும் கிளம்பிடான். வீட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, கீழ் வீட்டு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதால அந்த பொண்ணு தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் கடலை போட்டு வச்சிருக்கேன், இன்னும் 2 நாள்ல அவளை மடக்கி காட்டுறேன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அவன் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த லேடிய தொந்தரவு கொடுக்காதன்னு சொல்றான். ஆனாலும் அந்த பையன் அது கேட்கவே இல்ல. அதனால கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அந்த லேடியோட வீட்டுக்கு போய் கரண்ட் பில் கட்டியாச்சான்னு கேக்குறான். அந்த லேடியும் இன்னும் கெட்டலன்னு சொல்றாங்க. அது கேட்டதும் இந்த பையன், இன்னைக்குதான் கரண்ட் பில் கெட்டுறது லாஸ்ட் டேட், அதனால காசு எடுத்துட்டு வாங்க நான் போய் கெட்டிட்டு வரேன்னு சொல்றான். இந்த லேடியும் வேணான்னு சொல்லி பாக்குறாங்க. திரும்ப திரும்ப அந்த பையன் கேட்டதுனால அந்த லேடியால ஒண்ணும் பண்ண முடியாம காசை எடுத்துட்டு வந்து கொடுத்து கெட்ட வைக்கிறாங்க. சோ இந்த பையனும் கரண்ட் பில் கெட்டிட்டு வந்து குடுக்குறான். அதனால இந்த லேடியும் அவனுக்கு டீ போட்டு வந்து குடுக்குறாங்க. இந்த பையனும் அந்த லேடி கொடுத்த டீய குடிச்சிட்டு போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, இன்னைக்கு அந்த லேடி எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க, அது நானும் குடிச்சேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த லேடிய நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவேன்னு சொல்றான். அது கேட்டதும் அந்த பையனுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடி வீட்டுக்கே வந்து, என் ஃப்ரெண்ட் ரொம்ப தப்பானவன், அவன் உங்களை தப்பான நோக்கத்துல பாத்துட்டு இருக்கான், அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி, நீங்க அவன் ஃப்ரெண்டு தானே, உங்க ஃப்ரெண்ட பத்தியே இப்படி என்கிட்ட வந்து தப்பா பேசுறீங்க, அந்த பையன் ஒன்னும் அப்படி கிடையாது, ரொம்ப நல்ல பையன்னு சொல்லி அவரை திட்டி விட்டுறாங்க. அதனால அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லேடியோட வீட்டுல இருந்து கிளம்பி போயிறாங்க. பார்த்தா அடுத்த நாள் அந்த லேடி வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது அந்த பையன் அந்த லேடிக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து அந்த லேடிய குறுகுறுன்னு தப்பா பாத்துட்டே இருக்கான். கடைசியில அந்த லேடிய தப்பா டச் பண்ண வந்துறான். அதை தெரிஞ்சதும் அந்த லேடி திரும்பி அவனை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, உனக்கு அசிங்கமா இல்லையா, நான் உன்னை எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன், இப்படி கேவலமானவன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அந்த பையன் அதை பத்தி எதுவும் கவலைப்படாம, நீ இல்லனா இன்னொரு பொண்ணு சினிமா டைலாக்லாம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடான்.